ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம முகத்துல வரக்கூடிய பருக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், பருக்கள்னால வந்த தழும்புகளை எப்படி போக்கலாம், அதுவும் ஹெர்பலா எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நிறைய திங்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், துளசி ரொம்ப நல்லது, க்ரீன் டீ ரொம்ப நல்லது, அதே மாதிரி நார்மல் டீ கூட ரொம்ப நல்லது. துளசி க்ரீன் டீ அப்படின்னு சொல்லி இப்போ கிடைக்குது, அதை கூட வாங்கி நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரோஸ்மெரி ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பல எண்ணெய்கள், பல ஹெர்ப்ஸ் எல்லாமே பருக்களை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம நீம் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வீட்லேயே கூட வேப்ப மரம் இருக்கும், அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கார்பன், சார்கோல், நீம் இதெல்லாம் கலந்த கிட்ஸாகவே கிடைக்குது. ஸோ அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மாடலுக்கு நிறைய பருக்கள் இருக்குது, அதை அவங்க கை தொட்டு தொட்டு பார்க்கறதுனால நிறைய தழும்புகள் ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாருமே அதை தொட்டு பார்ப்பாங்க, போயிருக்கா, ட்ரையாக இருக்கா, இல்லை எடுத்துடலாமா அப்படின்னு. தொடும்போது அது டீப் ரூட்டடாக அவங்க இழுத்துருவாங்க வெளியில். அதனால ஒரு ஸ்கார் அங்கே ஃபார்ம் ஆகி, ஒரு நிமிஷத்தில் ஏற்பட்ட ஸ்கார் ஒரு வருஷம் கூட அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பருக்கள் உள்ளவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியான ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். கையை அந்த ஃபேஸில் தொடாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் நிறைய திங்ஸ் ஹெர்பல். இதில் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், அதுலேருந்து எடுத்த ஒரு ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி சார்கோல் ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது சார்கோல் லேசர் ஃபேஷியல், சார்கோல் நார்மல் ஃபேஷியல், இதெல்லாம் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்சைம், அதாவது பப்பாளிலேருந்து இல்லைன்னா பைனாப்பிள்லேருந்து எடுக்கக்கூடிய என்சைம்ஸை வச்சு செய்கிற என்சைம் மாஸ்க், அது கூட இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர், இதில் உள்ளது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட் சார்கோல் ஃபேஷியலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அழுக்குகள் எல்லாமே டீப் ரூட்டடாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள ஃபேஷியல்ஸில் இந்த மேக்னெட்டிக் ஃபேஷியல் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதெல்லாம் தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம், பிம்பிள்ஸ்க்கான சிகிச்சைகளை பார்த்துருக்கோம். இது ஒரு விதமானது, இது லேட்டஸ்டானது. பாருங்கள், இன்றைக்கி நமக்கு மாடலாக வந்திருக்கிறவங்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கரும்புள்ளிகள் இருக்குது. அவங்களே சொன்னாங்க, நான் கை தொட்டு தொட்டு தான் இவ்வளோ அதிகமாகிருக்கு அப்படின்னு. சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, தொடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நகங்கள் நம்மளுடைய சருமத்துக்கு ஒரு பெரிய எதிரி. எப்படி சூரியனோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேஸ் நமக்கு எதிரியோ, அதே மாதிரி நகங்கள் படும்போது அது ஒரு பாய்சன் மாதிரி நம்ம முகத்தில் சில தழும்புகளை ஏற்படுத்திடும். ஸோ இப்போ அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம சிகிச்சை செய்ய போகிறோம். பாருங்கள், முதலாவதாக நம்ம யூஸ் பண்ணுறது க்ரீன் டீ கிளென்சர். ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபேஸ் வாஷ் வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஃபேஸில் தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் அழுத்தாமல் லைட் மசாஜ் மாதிரி கொடுத்தா உள்ளே இருக்கிற அழுக்கு, பழைய மேக்கப் இதெல்லாமே வந்துடும். சில பேர் மேக்கப்பை போட்டுட்டு அப்படியே ஃபுல் நைட் படுத்துருவாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு 2-3 பிம்பிள் புதுசாக வந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நைட் டைமில் ஃபேஸில் இருக்கிற மேக்கப், அன்றைக்கி ஹோல் டே இருந்த ஸ்வெட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துடணும். ஸோ ஃபுல்லாக பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபேஸையாவது வாஷ் பண்ணலாம். ஸோ இப்படி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணி துடைக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சாலே நம்ம ஸ்கின்னை நல்லா நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குயிக்காக ஒரு சோப் பார் எடுத்து ஃபேஸில் தேய்ச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் ஃபேஸை வாஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து வாஷ் பண்ணும்போது கரும்புள்ளிகள், தழும்புகள்லாம் சீக்கிரமாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சு கூட நீங்கள் வைப் பண்ணலாம்.
அப்படி துடைக்கும் போது எல்லா டர்ட் டஸ்ட் எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ ஒரே டைம்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட நம்ம பார்க்க முடியும். சாஃப்ட் மஸ்லின் கிளாத் வாங்கிக்கலாம் நீங்கள். அதால் தண்ணியில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம துடைக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது என்சைம் பேக். ரெண்டாவது ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா என்சைம் பேக். என்சைம் பேக் வந்து பப்பாளிலேருந்து செய்யப்பட்டது. ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. மேலாக இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள்லாம் சில வேளைகளில் ஸ்கின்னோடு ஒட்டிட்டு வரவே வராது. பல நாட்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதனால ஃபேஸ் ரொம்ப டல்லாகவே தெரியும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும், ரொம்ப எண்ணெய் பசை அதிகமாக உள்ளவங்களுக்கும் இந்த என்சைம் பேக் வந்து ரொம்ப நல்லது. பப்பாளியிலேருந்தோ இல்லை பைனாப்பிள்லேருந்தோ செய்யப்படுற இந்த என்சைம் பேக்கை செகண்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். யாருக்குமே பேர்னிங்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப கூலாக தான் இருக்கும். ஸோ நோஸில் வந்து சில பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. நோஸில் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபுல் ஃபேஸ் நெக்லெல்லாம் வந்து டெட் ஸ்கின் பில்டப் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த என்சைம் பேக் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு கோட் 2 கோட் அந்த மாதிரி போடலாம். ரொம்ப நாள் எதுவுமே செய்யாதவங்களுக்கு ஒரு 2-3 கோட் போட்டாலே பிரைட்டாகிடுவாங்க ரொம்ப. இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாய்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்ணை சுற்றி நம்ம போடுறதில்ல, மற்ற இடங்கள்லாம் போடலாம். கழுத்து கருப்பு இருக்கிறவங்களுக்கு கூட போடலாம். இதை நார்மலாக வெஜ் பீல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இதை என்சைம் பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது நல்லா வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இதில் எதுவுமே கெமிக்கல்ஸ்னு எதுவும் கிடையாது. ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஸ்டீம் கொடுத்து எடுக்கலாம். இப்போ என்சைம் பேக்கை நான் வந்து ஸ்டீம் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸ்டீம் கொடுத்த உடனே அது ஆக்டிவேட் ஆகி அவங்க ஸ்கின்ல இருக்கிற இறந்த செல்களை எடுக்கும் அது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜ் பீல் பேக் ஒரு என்சைம் பேக். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவங்க ஃபேஸை ஸ்டீம் பண்ணலாம். நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் அப் ஆகி நல்லா வரும். ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பேக்கை நல்லா வாட்டர் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு துடைக்க போகிறேன். ஸோ டெட் ஸ்கின் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் இல்லாதவங்க பப்பாயா, பைனாப்பிள் அதோடைய ஜூஸ் எடுத்து கொஞ்சம் வாட்டர்லேயோ இல்லைன்னா பால்லையோ அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். துடைச்சிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது சார்கோல் ஸ்க்ரப். ஸோ இந்த சார்கோல் ஸ்க்ரப் ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த களிமண் அதை வந்து மேக்னடைட் இல்லை ஹீமடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இரும்பு சத்து இருக்கும். அதனால் அதை மேக்னெட்டால் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இது வேர்ல்டு ஓவர் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபேஷியல் அப்படின்றது சார்கோல் ஃபேஷியல் அப்படின்னும் சொல்லலாம். ஃபுல் ஃபேஸ்லேயும் இதை அப்ளை பண்ணிடுறேன். 2 லேயர்ஸில் அப்ளை பண்ணலாம். சார்கோல் வந்து ரொம்ப பியூரிஃபைங். நமக்கு தெரியும் சார்கோல்லேருந்து தான் டைமண்டே நம்ம உருவாகும். அந்த அளவுக்கு நம்ம மண்ணுக்கு அடியில் அது ரொம்ப பல வருஷங்களாக உள்ளே ஊறி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பியூரிஃபைங். ஸோ உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சார்கோல் இப்போ வந்து அந்த கரும்புள்ளிகள், பிக்மெண்டேஷன் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ரொம்ப எண்ணெய் வடிகிற சருமம். இப்போ இவங்களது வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்தது, பருக்கள் நிறையா இருந்தது, தழும்புகளும் இருந்தது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்னெட் வச்சு அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மேக்னெட்டை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற பேக்கை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மேக்னெட் நான் இந்த இதுக்குள்ளே ஒரு காட்டன் டிஷ்யூ கிளாத்குள்ளே வச்சுட்டு இதில் வந்து டோனரை ஸ்ப்ரே பண்ணுறேன். அவங்க ஃபேஸ்லேயும் டோனரால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர், கியூக்கம்பர் வாட்டர் இந்த மாதிரி டோனர்ஸ் இருக்குது. ஸோ அதால் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நான் அது வந்து அவங்க ஸ்கின் கிட்ட போகும்பொழுது எவ்வளோ அழகாக அது க்ளீன் ஆகி வருதுன்றதை பார்க்கலாம். நான் ஸ்கின்னை தொடவே இல்லை, இருந்தாலும் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ இப்போ இப்படி க்ளீன் ஆகும்போது அவங்க ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன், அவங்க ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலினஸ் எல்லாத்தையும் இதை எடுக்கும். எவ்வளோ க்ளீனாக வருது அப்படின்றத பார்க்கலாம்.
நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தள்ளி வச்சுக்கிறேன், வேற ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இது கிட்ட போனாலே அவ்வளோ அழகாக வந்துடும். பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த எண்ணெய் பசை கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அடியில் சில பேருக்கு இந்த தாடையில் தான் நிறைய பருக்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆயிலினஸ்ஸு டோட்டலாக ரிமூவ் பண்ண முடியும். நெத்தியில் பொடுகு உள்ளவங்களுக்கு நெத்தியில் சீக்கிரமாக அந்த தழும்புகள் வரும். அவங்களுக்கு அந்த பொடுகை க்ளீன் பண்ணிவிட்டு கூடவே இந்த மாதிரி ஒரு சார்கோல் ஃபேஷியலும் செய்யலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்கும் சார்கோல் பேஸ்டு தான். ஸோ அது ஃபுல்லாக அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி வந்து யூஸ் பண்ணதில் சார்கோலும் கொஞ்சம் இரும்பு சத்தும் இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பியோர் சார்கோல். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே விடலாம். நல்ல பியூரிஃபைங்காக இருக்கும். ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதில் ஒரு 10 grams அளவு தான் நமக்கு தேவையாக இருக்கும். கண்ணோட அடிப்பகுதியில் ரொம்ப கிட்ட போக மாட்டோம், ஏன்னா அந்த இடம் ரொம்ப டெலிகேட்டான ஒரு இடம். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ், நெக், சில பேருக்கு நெக்கெல்லாம் இந்த ஓரங்கள்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஓரத்துலேயும் யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ துடைக்கும் போதே தெரியுது இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. பருக்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சார்கோல் ஃபேஷியல் முடிச்சிட்டோம். அவங்க ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடில் இருந்த அந்த கரும்புள்ளிகள்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு அண்ட் பருக்களும் நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அவங்க ஒரு 15 days ஒன்ஸ் செஞ்சுட்டே வந்தால் கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிற பருக்கள் எல்லாமே போயிடும். ரொம்ப ஹெர்பலானது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.